தங்கம்னாவே நமக்கு மஞ்சள் நிறம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு கடையில ரோஸ் கோல்ட், ஒயிட் கோல்டுன்னு விதவிதமா விக்கிறாங்களே, அது நிஜமான தங்கம் தானா? அப்புறம் இந்த 24 கேரட் 22 கேரட்னா என்ன? இதோ ஒரு சிம்பிளான விளக்கம். கேரட் அப்படின்னா என்ன? தங்கத்தோட சுத்தத்தை குறிக்கிறது தான் இந்த கேரட். 24 கேரட் அப்படிங்கிறது இது 100% சுத்தமான தங்கம். ஆனா இது ரொம்ப மென்மையா இருக்கும். அதனால இத வச்சு நகைகள்லாம் செய்ய முடியாது. 22 கேரட் அப்படிங்கிறது நகைகள் செய்ய இதை பயன்படுத்துறாங்க. இதுல 91.6% தங்கம் இருக்கும். மீதி செம்பு இல்லனா வெள்ளி கலந்திருப்பாங்க. அப்போதான் நகை உறுதியா இருக்கும். வெள்ளை தங்கம் அப்படின்னா என்ன? வெள்ளை தங்கம்னா சுத்தமான மஞ்சள் தங்கத்தோட பலேடியம் இல்லனா நிக்கல் மாதிரியான வெள்ளை நிற உலோகங்களை கலக்கும் போது இது வெள்ளை நிறமா மாறுது. இது பாக்குறதுக்கு பிளாட்டின மாதிரியே ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அடுத்ததா ரோஸ் தங்கம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இந்த ரோஸ் கோல்டு தான். தங்கத்தோட அதிகப்படியான செம்பு கலக்கும் போது அந்த அழகான இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்குது. இது பாக்குறதுக்கு ரொம்ப கிளாஸியா இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் இத விரும்புறாங்க. நீங்க என்ன நிறத்துல தங்கம் வாங்கினாலும் சரி, அதோட விலை அந்த நகையில எவ்வளவு சதவீதம் தங்கம் இருக்கிறது அப்படிங்கறத வச்சுதான் முடிவாகுது. அதனால நகை வாங்கும் போது அதுல இருக்கிற ஹால்மார்க் முத்திரையை கவனிக்க மறக்காதீங்க. இனி தங்கம் வாங்கும் போது குழப்பம் வராதுல்ல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.